அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா வந்துட்டு இருக்குதுங்க. நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Right. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த சேனல் என்ன சேனல் தெரியுங்களா? டிவி ஒன் இந்தியா லைவ் அப்படின்ற ஒரு சேனலுங்க. சேனல் ஆரம்பித்து 9 வருஷம் ஆகிட்டுங்க. வட இந்திய சேனல். அது கிட்டத்தட்ட 48,000 சப்ஸ்கிரைபர் சம்திங் இருக்காங்க. அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க, டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழுக்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வட இந்திய சேனல் அது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் தென்னிந்திய சேனலில் அசிங்கப்பட்டது போதாதுன்னு வட இந்திய சேனலில் போய் அசிங்கப்பட்டு வராங்க. அந்த சேனலில் சரவணன் வழக்கறிஞர் டிஎம்கேன்னு போட்டிருக்கோம். அவர் யார் தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் மற்றும் ஊடக பிரிவின் மாநில இணை செயலாளர். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துக்கிட்டு பதில் சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து பதில் சொல்லலாம், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறது, மக்கள் கேட்கக்கூடிய எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது, இதுதான் இவருடைய வேலை. இவர் வந்து ஒரு வழக்கறிஞருங்க. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை இவருடைய பெயர். ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டில் அவர் இருக்கிறாரு. நிறைய அனுபவம் உள்ள ஒரு பர்சனு, அறிவார்ந்த ஒரு பர்சனு. ஆனால் பாருங்களேன், அந்த டிபேட்ல என்ன கேட்குறாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கும் கண்டிப்பாக. அதாவது பராசக்தின்ற ஒரு மூவி எடுத்தீங்க, மூவி வெளியில் வந்தது. அந்த பராசக்தி மூவி வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு மொழி போகிறது, நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வந்து அங்கே டிபேட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து கேட்குறாரு, இப்போ பவர் யார் கையில் இருந்ததுன்னு கேட்குறாரு. சரவணன் சொல்கிறாப்புல காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல. மறுபடியும் அவர் கேட்குறாரு, இப்போ நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இவர் வந்து சரவணன் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஷாக் ஆகிட்டு அவருக்கு. இந்த கேள்வியை தென்னிந்திய ஊடகங்கள் தானே கேட்பாங்க, வட இந்திய ஊடகங்களும் இதே கேள்வி கேட்குறாங்கன்னு அவரால் பதில் சொல்ல முடியலை. திணறிக்கிட்டு கக்கு சிரிக்கிறாருங்க. ரொம்ப அசிங்கமாக அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு வழக்கறிஞருங்க. அவரு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கேள்விக்கு பதில் தெரியாமல் கக்கு சிரிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டு. இப்போ இந்த சிரிப்பை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதுங்களா? அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அண்டா செந்தில்வேல் அப்படி சொன்னாதாங்க தெரியும். நம்ம சகோதரர் தான், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்து வேற வழி இல்லைல்ல. நிறைய நிகழ்ச்சிகளில் டிஎம்கே சார்ந்து அவர் வந்து கலந்துப்பார். கேட்டால் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ் கேள்வின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காப்புல. நிறைய சேனல்கள், சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ண ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிக்கையாளர் தான் செந்தில்வேல் சகோதரர். ஆனால் சேனலை விட்டு வெளியில் வந்துட்டு தமிழ் கேள்வின்ற ஒரு சேனல், யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிஹேவியர் பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எப்படி வழக்கறிஞர் சரவணன் வந்து சிரிச்சாரு, அதை மாதிரி அவரே வந்துட்டு கேள்வி கேட்பார், அவரே பதில் சொல்லிப்பார், அவரே சிரிச்சுப்பார். தனி ஒரு ஆளாக உட்காந்து அந்த சேனலில் எல்லாத்துக்குமே டவுட் வந்துருச்சு. உண்மையில வந்து செந்தில்வேலுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை பொழுது, மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. அதுவும் போக பத்திரிக்கையாளர் என்ற பெயரில் டிஎம்கே சார்ந்து டிஎம்கேயோட கொத்தடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேல் தான். பொது மேடைகளில் அவர் பேசும்போது சொல்லுவார், நான் வந்து டிஎம்கேவோட சொம்புன்னு சொல்கிறாங்க, நான் சொம்பு இல்லை அண்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி அவர் வந்துட்டு டிஎம்கேக்கு. ஆனால் பத்திரிக்கையாளர் அப்படின்னு தான் இன்றைக்கும் அந்த பெயரில் தான் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, அறிவாலயத்தோடைய நான் கொத்தடிமை அண்டா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதற்கு மேலே ஏன் வந்து இந்த பத்திரிகையாளர் பெயரை வந்து பயன்படுத்துறீங்க நம்ம கேள்வி கிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழன் பிரசன்னன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க பேசுகிறதெல்லாம் திராவிடம் பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழன் பிரசன்னான்னு பெயர் வச்சுருப்பாங்க.
அந்த தமிழன் பிரசன்னா அப்படிதான், டிஎம்கே கட்சி இவர் தான் தூக்கி நிறுத்துற மாதிரி இவர் பேசுவார். எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் கலந்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் அதே மாதிரி தாங்க. ஒரு டிபேட் ஷோ நடக்குது, அதில் கலந்துக்கிட்டாருங்க. இன்னொரு கட்சி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல, எங்களெல்லாம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் தலைவரை என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் மாதிரி பாஜக ஒரு சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், அது ஒரு அருமையான இயக்கம், அது மக்களுக்கு தேவை அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அதற்கு தமிழன் பிரசன்னாவால் பதில் சொல்ல முடியல. இதே மாதிரி இன்னைக்கு வழக்கறிஞர் எப்படி சிரிச்சாரு, சரவணன் எப்படி செந்தில்வேல் வந்து சிரிப்பார் பதில் தெரியல அப்படின்னா, அதே மாதிரி அன்னைக்கு விழுந்து 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 உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தார் தமிழன் பிரசன்னா. கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய ஊடகங்களில் இந்த மாதிரி தத்தியாக பதில் சொல்ல தெரியாத உடன்பிறப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. கேட்டால் வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. காங்கிரஸை எதிர்த்து தான் அந்த போராட்டம் நடந்தது, மொழி போராட்டம் நடந்தது. அந்த படத்தில் ரொம்ப கிளியராக அன்னை இந்திரா காந்தியோட கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் காங்கிரஸ் இருந்திருக்கு. அதை எதிர்த்து தான் நாம் வந்து நம்ம மொழிக்காக போராடினோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட. இப்போ அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து தான் இவங்க கட்சி ஆரம்பித்தாங்க, காங்கிரஸ் எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க, மொழி போராட்டம் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இவ்வளோதான் டிஎம்கே. அரசியலை பொறுத்த வரைக்கும் கலைஞர்லாம் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி, சமயோதயமாக அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர்லேருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், பேப்பர் பார்க்காம அவங்களால படிக்க முடியாது, கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை. நம்ம தென்னிந்திய ஊடகங்கள்ட்ட தான் நீங்கள் அசிங்கப்பட்டீங்க, பரவாயில்ல. வட இந்திய ஊடகங்களில் போயுமா நீங்கள் அசிங்கப்படணும்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டீங்களா? வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக மாட்டீங்களா? பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்த்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அது இருக்குது. மொழி போராட்டத்தை தான் எடுத்துருக்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாமா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? குறைந்தபட்சம் அந்த இயக்குனருக்கு ஒரு கண்டன அறிக்கை நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறீங்க. இல்லை அப்படின்னா காங்கிரஸ் தொண்டர்களாவது ஏங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துக்கு எங்களுக்கு மானம் சோடு சொரணம் இருக்குது, அதனால நாங்கள் வந்துட்டு கூட்டணியை விட்டு வெளியில் போகிறோம் அவங்களாவது போயிருக்கணும். தலைமை அந்த முடிவு எடுத்துருக்கணும். ஆனால் பாருங்களேன், 35 தொகுதிகள் கொடுங்க, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இன்னைக்கு ராகுல் பேசிட்டு இருக்கிறாரு. இவங்ககிட்ட போய் நீங்கள் என்னத்தை சொல்லி புரிய வைப்பீங்க? ஆக மொத்தத்தில் ரெண்டு கட்சிக்குமே மானஞ்சோடு சொரணம் இல்லைன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. நாம் என்ன சொல்கிறோம் உடன்பிறப்புகளுக்கு அப்படின்னா, தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டிபேட்டில் கலந்துக்கோங்க, இல்லை போகாதீங்க. நீங்கள் தேர்தல் வர்ற வரைக்குமே தயவு செய்து எந்த சேனல் நீங்கள் கலந்துக்காதீங்க. இங்கே 550 தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாங்க டிஎம்கே. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 90% 80% வந்து ஏலம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் வர நம்மளோட துணை முதலமைச்சர் சொல்லிட்டாப்புல, நீட்டோட ரகசியம் தெரியும்னு சொன்னாப்புல. அவர் இப்போ 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஒரு காலமும் மத்தியில் வரமாட்டாங்கன்னு தெரியும். அதனால சும்மா நான் சொல்லி வைப்போம், காசா பணமா அப்படின்னு நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்களாம். அப்போ ஆட்சியை பிடிக்கும் போது ஏன் சொன்னீங்க? ரகசியம் தெரியும்னு ஏன் சொன்னீங்க? முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சொன்னீங்க? அதுவும் போக இதே வழக்கறிஞர் சரவணன் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம தென்னிந்திய ஊடகங்களில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. நம்ம சகோதரர் கோவை சத்தியன் அதிமுக அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வழக்கறிஞர் சரவணன் வந்து சொல்கிறாரு, டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு எத்தனை தொழிற்சாலை நிறுவிருக்காங்க தெரியுங்களா தமிழகத்துலன்னு சொல்கிறாரு. அப்போ சகோதரர் சத்தியன் கேட்குறாங்க, எத்தனைன்னு கேட்குறாங்க. ஏங்க இருங்க, சும்மா இருங்க நீங்கள் அப்படின்றாரு. மறுபடியும் வந்து சத்தியன் சகோதரர் கேட்குறாங்க, எத்தனைன்னு சொல்லுங்க, நீங்கள் எத்தனை நீங்கள் நிறுவிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியல, வழக்கறிஞர் சரவணனால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எந்த தொழிற்சாலையும் இங்கே நிறுவலை. ஏதாவது தொழிற்சாலை வந்தால் தானங்க சொல்லுவாங்க. வெளிநாட்டில் போயிட்டு கோடிக்கணக்கான முதலீடை வந்து நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, தமிழகத்தில் தானே தொழிற்சாலை நிறுவியிருப்பீங்க, எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் என்ன தொழிற்சாலை வந்து நீங்கள் நிறுவியிருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் சொல்லணும் தானே. அதைத்தானே சகோதரர் சத்தியம் கேட்குறாங்க. அவரால் கடைசி வரைக்கும் சொல்லவே முடியலங்க, திணறார் அவர். இந்த வீடியோ வைரலாக வந்துட்டு இருக்குது. இப்படி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் தத்தி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. தென்னிந்திய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, வட இந்திய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சிரிச்சு 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 மணிப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த வழக்கறிஞர் சிரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரவணன் அண்ணாதுரை சிரிச்சதெல்லாம் பார்க்கும்பொழுது இரிட்டேட்டாக இருந்துச்சு, பார்க்கவே படு கேவலமாக இருந்துச்சு. வட இந்திய சேனல் வந்து என்ன நினச்சிருப்பான் இவங்களை பற்றி? ஒரு வழக்கறிஞர் அவரை கூப்பிட்டா அவர் இப்படி பிஹேவ் பண்ணுவார், மெண்டல் மாதிரி. இதில் நம்ம கூட்டணி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்களோட தான் கூட்டணி. ஹிந்தி எதிர்ப்பாங்க,
ஆனால் கூட்டணி வந்து ஹிந்திக்காரங்களோட தான் கூட்டணி, காங்கிரஸோட தான் கூட்டணி. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கொள்கை, மாபெரும் கொள்கை. இதுக்கு மேலே நாம் என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.